வணக்கம். சீனிவாசன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து குரு. WHO இருந்து ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு டிசீஸ்க்கான அவேர்னஸ் மாதமா அலாட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதம் ஒவேரியன் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அலாட் பண்ணிருக்காங்க. சோ ஒவேரியன் கேன்சர் பத்தி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஆர்த்தி மேம்கிட்ட விரிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஒவேரியன் கேன்சர்னா நம்ம மக்கள் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க மேம். ஸோ ஒவேரியன் கேன்சர், அதாவது இந்த மந்த் செப்டம்பர் மந்த்தை வந்து நம்ம அவேர்னஸ் ஓவரிக்கு, அதுல ஓவரி ரிலேட்டட் டிசீசஸ்க்கு, நமக்கு ஒரு நீர் கட்டியா இருக்கட்டும், இல்லை ஒரு கேன்சர் புற்றுநோய் கட்டியா இருக்கட்டும், அதை பத்தி நம்ம WHO நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்லா. ஸோ ஓவரின்றது என்ன அப்படின்னா கருமுட்டை. ஸோ நமக்கு வந்து ஒரு சைல்டு பர்த்துக்கு, ஒரு நார்மலா மாசம் மென்சஸ் வர்றதுக்கு தேவையான ஒரு ஆர்கன். ஸோ அந்த ஆர்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்கன். ஸோ அதுல கேன்சர்ன்றது புற்றுநோய், அது எந்த ஒரு ஆர்கன்லயும் வரலாம். ஸோ அப்படியே வந்து ஓவரி அதை தாக்குச்சுன்னா அப்போ நம்ம அதை ஒவேரியன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவேரியன் கேன்சர் எந்த வயதினரை அதிகமா பாதிக்குது மேம்? ஸோ நமக்கு ஒரு கேன்சர்னாலே நமக்கு என்ன, நம்ம எப்போதுமே ஒரு வயசானவங்க, ஒரு முதியோருக்கு தான் வரணும் அப்படின்றதுதான் நமக்கு யூஸ்வலா இருக்கும். இந்த வயசாயிடுச்சு அப்படின்னா கேன்சர் வரலாம் வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இந்த ஓவரியும் அப்படிதான். ஸோ வயது வந்து ஒரு 60+ இருக்கவங்களுக்கு இதோடைய சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் அதுக்காக வந்து யங் ஏஜ்ல வராது அப்படின்றது கிடையாது. ஈவன் நமக்கு வந்து யங் ஏஜ் 20 to இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம். ஸோ 20 to 45 years அதுல கூட இந்த ஒவேரியன் கேன்சர்ஸ் வந்து இப்போ வந்து சமீபமா அதோட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா நம்ம பார்க்கிறோம். மேம், இப்போ அதிகமா ஸ்மோக் பண்றதுனால லங் கேன்சர் வருது, அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்றதுனால லிவர் கேன்சர் வருது. அது போல இந்த ஒவேரியன் கேன்சருக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர் மேம் இருக்கு? சோ குட் क्वेश्चन. இது என்னன்னா, இப்போ நமக்கு இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால்ன்றது எல்லா விதமான கேன்சருக்கும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ ஒவேரியன் கேன்சருக்குமே அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ அதை தவிர்த்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம போனோம்னா ஏர்லி மெனார்கின்னு சொல்லுவோம். அதாவது ஏஜ் அட்டன் பண்ற அந்த ஏஜ் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு 13-14 years இருந்தது. இப்போ வந்து ரொம்ப ஏர்லியா வர ஆரம்பிக்குது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால. ஸோ ஒரு 11 years அந்த மாதிரி எல்லாம் ஏர்லியா வருது. ஸோ அப்படி இருக்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அதே மாதிரி லேட் மெனோபாசல் நமக்கு ஒரு மாதவிடாய் நிக்கிற டைம்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப லேட்டா ஒரு 50 yearsக்கு மேலையும் இன்னும் பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் லெவல் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்லயும் நமக்கு வந்து ஒரு கேன்சர் ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி நல்லி பேரஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது குழந்தையே இல்லை அவங்களுக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒவேரியன் கேன்சர் வர ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அது இல்லாம இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் நிறைய போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் விட ஜாஸ்தி அப்படின்னு சொன்னோம்னா ஜெனட்டிக் ஆர் ஃபெமிலியர். ஸோ ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, ஒரு அவங்க அம்மாவுக்கு இருக்கு, அவங்க அத்தைக்கு இருக்கு, அவங்க அக்காவுக்கு இருக்கு, இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர், இல்ல நிறைய ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் அவங்க கோலன் கேன்சர்னு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வழியா ஜெனட்டிக்கா மரபணு சம்பந்தமா ப்ராப்ளம்ஸ் இருந்தா அவங்களுக்கு ஒவேரியன் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிக ரிஸ்க். பிளஸ் அவங்களுக்கு ஏஜுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி ஏஜ்ல நமக்கு இந்த கேன்சரா அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. மேம், இப்போ ஃபேமிலி ஹிஸ்டரின்னு பத்தி சொன்னீங்க மேம், இப்போ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஸோ ஃபேமிலி ஹிஸ்டரி அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே அவங்க அம்மாக்கு இருந்தா அடுத்து இவங்களுக்கும் வரணும்ன்றது அவசியம் இல்லை. பட் இந்த குறிப்பிட்ட ஒவேரியன் கேன்சர் இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு பெடிகிரி அனாலிசிஸ், அதாவது அவங்க அம்மாவுக்கு, அவங்க அத்தைக்கு, அவங்க பாட்டிக்கு இப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வழியா ஃபேமிலியில ரன் ஆகும். ஸோ அது எதனால அப்படின்னா பிராக்கா அப்படின்னு சொல்லிட்டு BRCA ஜீன் மியூட்டேஷன் சொல்லுவோம். அதாவது மரபணு சில இடத்துல அந்த ஜெனட்டிக்கா அவங்களுக்கு அந்த கேன்சர் செல்ல அழுத்தறதுக்கு வந்து அந்த ஜீன் வந்து டெஃபிஷியன்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒவேரியன் கேன்சர் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ அதுக்கான டெஸ்ட், அதுக்கான இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணி கண்டு அறிதா நம்ம வந்து அவங்கள வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ப்ரிவென்ட் இந்த சென்ஸ் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா, இனிஷியேட் பண்ணோம்னா அவங்களுக்கு இந்த ஒவேரியன் கேன்சர்ல இருந்து நமக்கு வந்து வராம தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஒவேரியன் கேன்சரோட சிம்டம்ஸ் தான் என்னென்ன? சிம்டம்ஸ், அதாவது ஓவரின்றது நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க ஒரு சின்ன ஒரு ஆர்கன், ஒரு 3 centimeter அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கட்டியா மாறி நமக்கு சிம்டமா வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்.
ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வரும்போது ஒரு லேட் ஸ்டேஜை தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ லேட் ஸ்டேஜா ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு கட்டி மாதிரி வரலாம், இல்ல அந்த கட்டி கேன்சர் பரவி அதுல வந்து பக்கத்துல எல்லாம் தண்ணி கோத்து அப்படி வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து லேட் ஸ்டேஜ் ப்ளோட்டிங் சென்சேஷன், ஒரு வெயிட் லாஸ் இருக்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து மோஷன் போறதுல டிஃபிகல்ட்டி, யூரின் போறதுல டிஃபிகல்ட்டி, அந்த மாதிரி சிம்டம்ஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வாமிட்டிங், இல்ல வந்து ஒரு வாமிட்டிங் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸோட வருவாங்க. இதெல்லாம் இந்த லேட்டர் ஸ்டேஜ்ல. ஸோ ஏர்லி ஸ்டேஜஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட்ஸோட வரலாம். நமக்கு மென்சஸ் போகும்போது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, ஒரு நிறைய உதரப்போக்கு இருக்கு, இல்லைன்னா வந்து ஃப்ரீக்வெண்டா வருது, அடிக்கடி வருது, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸோட அவங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வரும்போது ஒரு சிம்டமாவும், லேட் ஸ்டேஜ்ல வரும்போது வேற ஒரு சிம்டமாவும் ப்ரெசென்ட் ஆகும். மேம் இப்ப சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்கு மேம்? ஸோ நமக்கு வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து ஸ்கிரீனிங், அதாவது நமக்கு இன்னும் வரல, ஆனா அது அப்போ வந்து நம்ம என்ன டெஸ்ட் வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு நமக்கு வந்துருச்சு டிசீஸ, ஸோ அப்ப என்ன கண்டுபிடிக்கும். டிசீஸ்ன்றது வந்துருச்சு, நமக்கு ஓவரியில ஒரு புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பேசிக்கா ஒரு அல்ட்ராசவுண்ட், அதாவது ஒரு ஸ்கேன் மாதிரி பண்ணோம்னா ஸ்கேன்லயே நமக்கு அந்த ஓவரி கட்டி இருக்கா, ஓவரி எந்த அளவுக்கு சைஸ் இருக்கு, ஸோ அதுல வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து கேன்சர் செல்லுல எல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ அதை வச்சு நமக்கு ஒரு டாப்லர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டடியில நம்ம கண்டுபிடிக்கலாம். இது இல்லாம இதுக்கு ஹையர் இன்வெஸ்டிகேஷன்ஸ், சிடி, எம்ஆர்ஐ, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ், எந்த ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்கன்றது கண்டுபிடிக்கலாம். இது மிக முக்கியமான ஒரு நமக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மொடாலிட்டி. இது இல்லாம பிளட் டெஸ்ட், சில கேன்சர் செல்ஸ் ஓவரிலேருந்து வருதுன்னா அதுக்கு பிளட் டெஸ்ட்ல சில ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அது மாதிரி CA-125ன்றது ரொம்ப ஸ்பெசிபிக் ஓவரிக்குன்னு ஒரு ஹார்மோன் டெஸ்ட். ஸோ அது பண்ணோம்னா நமக்கு ஓரளவுக்கு இது எப்படி இருக்குன்றது கண்டுபிடிச்சிடும். இதுவே ஒரு ஸ்கிரீனிங், அதாவது நமக்கு இன்னும் வரல, அப்ப நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து டாக்டர் போய் நம்ம பார்க்கணும். ஸோ டாக்டர் வந்து அதை கை வச்சு பார்ப்பாங்க, எக்ஸாமின் பண்ணுவாங்க, கிளினிக்கலா கை வச்சு பார்ப்பாங்க. ஸோ இயர்லி ஸ்கிரீனிங் சொல்லுவோம். ஸோ வருஷம் நம்ம வந்து ஸ்கிரீன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஹைரிஸ்க் பேஷண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வருஷம் ஸ்கிரீனிங் பண்ணி ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ராசவுண்ட், திரும்பியும் வந்து இந்த ஸ்கேன்ல நம்ம டாப்லர் இண்டிசஸ்ன்னு ஒண்ணு பண்ணுவோம். அதுல வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம ஒரு கிராஃப் மாதிரி போட்டு கொடுப்போம் பேஷண்ட், உங்களுக்கு இந்த ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கும். மேம் இப்போ கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை மருந்து மூலியமா சரி பண்ணிடலாமா, இல்ல வேற ஏதோ ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா அதை சரி பண்ண முடியுமா மேம்? ஓகே, ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு புற்றுநோயின்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எடுத்தோடனே நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்னு நம்ம பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு டியூமர் போர்டுன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம பேஷண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அங்க வந்து நமக்கு முடிவு பண்ணும் பேஷண்டோடைய கேன்சரோடைய எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலா கேன்சர்னாலே ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ ஏர்லியா கண்டுபிடிக்கிறோம், இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 டிசீஸ்க்குள்ள நம்ம கண்டுபிடிக்கிறோம், எங்கேயும் பரவல அப்படின்னா அதுக்கு சர்ஜரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நம்ம சர்ஜரி பண்ணி நம்ம அதுல வந்து அந்த கர்ப்பப்பை, அந்த கருமுட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க ஜவ்வு, லிம்ஃப் நோட்ஸ், இது எல்லாமே நம்ம எடுப்போம். ஸோ கிளியரா ஃபுல்லா ஒரு எக்ஸ்டென்சிவா ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும். அந்த சர்ஜரியில நம்ம அந்த 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 ஓவரியை நம்ம கொண்டு போய் பரிசோதனை பண்ணுவோம். எந்த விதமான கேன்சர்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஹிஸ்டாலஜிக்கலா கிரேட் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதை பொறுத்து வெறும் சர்ஜரி போதுமா, இல்லை சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு கீமோதெரப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ வேற எங்கேயுமே பரவாம இருக்க, திரும்பி வராம இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த கீமோதெரப்பி 3 சைக்கிள்ஸ் 6 சைக்கிள்ஸ்ன்னு நம்ம அந்த டியூமர் போர்டுல நம்ம ப்ரெசென்ட் பண்ணி அதுக்குன்னு தனியா டாக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணி நம்ம அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஒரு ஸ்டார்டிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது இல்லாம இப்ப ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல வருவாங்க சில பேஷண்ட்ஸ்லாம், எல்லா பக்கமும் பரவி நல்லா நீர் கோத்து அந்த மாதிரி வேற அவங்களுக்கு பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு இருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு கீமோதெரப்பி மூலமா அதை கம்மி பண்ணணும். நம்ம ஃபுல்லா அந்த சைஸ் ஆஃப் த டியூமரை நம்ம ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்ஜரி பண்ணுவோம். சர்ஜரி பண்ணிட்டு திரும்பியும் நம்ம ஒரு கீமோதெரப்பின்னு கொடுப்போம். இதுக்கு பேர் வந்து ஒரு சாண்ட்விச் தெரப்பி, அதாவது கீமோ கொடுத்து சர்ஜரி பண்ணி திரும்பி கீமோ கொடுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய வைடர் ஆப்ஷன்ஸ், நிறைய மெத்தட்ஸ், இப்போ அதுவும் ரீசெண்டா நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு நமக்கு.
அது வந்து ஒரு டியூமர் போர்டுன்னு ஒண்ணு இருக்கும், ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட நம்ம ப்ரெசென்ட் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலைஸ்டு கேர், அந்த பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்ன்றத நம்ம வந்து சார்ட் பண்ணணும். இது வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஸோ நம்ம வராம நீங்க சொன்னதுதான். ஸோ நம்ம வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்ன்னு இருக்கு. நம்ம ரொம்ப வெயிட் போடாம பாத்துக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ஈஸ்ட்ரஜனை வந்து ஒரு ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்றது தான். ஸோ வந்து வெயிட் போடாம பாக்குறதுக்கு, பிளஸ் நமக்கு டயட் வந்து நம்ம ரொம்ப ஃபேட் மீல் இல்லாம கொஞ்சம் பேலன்ஸ்டா நியூட்ரிஷியஸ் டயட் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா விதமான கேன்சரையுமே இது ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஒரு கீ இது. ஸோ ஓவரி அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கா நம்ம போனோம்னா நம்ம வந்து இந்த ஓசிபிள்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஓசிபிள்ஸ்ன்றது இந்த கருத்தடை மாத்திரைகள். ஸோ இது வந்து நம்ம படிப்பு ரீதியாவே ஒரு ஓசிபிள் எடுக்கிறவங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு இந்த வந்து ப்ரிவென்ஷன், நமக்கு கேன்சர் ரிடக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டால்கம் பவுடர் யூசேஜ்ல நமக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். பிளஸ் நம்ம இந்த மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்ணாமினான ஹார்மோன் ஷாட்ஸ் எடுப்பாங்க. ஸோ பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் நம்ம போகாம இருந்தா இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு இதே பாத்தீங்கன்னா நீங்க ஃபேமிலி ஹிஸ்டரி, இப்போ நமக்கு ஃபேமிலியா வழியா எங்க அத்தைக்கு இருக்கு, எங்க சித்திக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருந்தது, கிராண்ட் மதருக்கு இருக்கு, இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிராக்கா ஜீன் வந்து நம்ம டெஸ்டிங் மாதிரி பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 35 இயர்ஸ்ல இருந்தே, ஏஜ் நமக்கு ஒரு 35 இயர்ஸ் ஆகும் போதே நம்ம ஸ்கிரீனிங் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த ஜீன் பாசிட்டிவ் அப்படின்னு நமக்கு வருதுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்த ஓவரியை ரிமூவ் பண்ற அளவுக்கு நமக்கு டெக்ஸ்ட் புக்ஸ்ல சொல்றாங்க. ஸோ 35 இயர்ஸ்ல 2 சைடு ஓவரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த ரிடக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ரொம்பவே வந்து அந்த கேன்சர் வந்து ஆல்மோஸ்ட் வெல் அந்த மாதிரி ஆயிடும். ஸோ பட் இது எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க. இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா போய் டாக்டரை நீங்க அணுகுனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே மேம். நம்ம சீனிவாசன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஒவேரியன் கேன்சருக்கான என்ன ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு மேம்? ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்ன்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டுக்கே நம்ம வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ண நம்ம செய்கிறோம். ஸோ டெய்லியுமே பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ காலையில் ஃபாஸ்டிங்ல வந்தாங்கன்னா அந்த ஒரு நாளுக்குள்ளேயே நம்ம அந்த அல்ட்ராசவுண்ட், நம்ம சொல்ற இந்த CA-125, இந்த எல்லா விதமான இதுவுமே நம்ம அதில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி, நம்ம முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் மாதிரி. ஸோ இதை தவிர்த்து நம்ம இந்த மாதிரி ஓவரி கேன்சர்னு டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வர பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்கேனா இருக்கட்டும், ஒரு அல்ட்ராசவுண்டு, ஒரு சிடி ஸ்கேனு, MRI ஸ்கேனு, ஸோ இது எல்லாமே நமக்கு இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா தேவையான பிளட் டெஸ்ட் CA-125, CA-99, இதெல்லாம் வந்து ஓவேரியன் கேன்சருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்லே அவைலபிளா இருக்கு. ஸோ இது இல்லாம நான் சொன்னேன் இல்லையா, டியூமர் போர்ட், ஒரு பேஷண்ட்டுக்கு இண்டிவிஜுவலைஸ்டு கேர் பேக்கேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பேஷண்ட்க்கு இந்த ஸ்டேஜ்ல வராங்க, ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றத ஒரு டாக்டர் நம்ம டிசைட் பண்றது கிடையாது. ஸோ இந்த டியூமர் போர்டுன்றது நமக்கு இட் கன்சிஸ்ட் ஆஃப் நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஒரு ஆன்கோ சர்ஜன் இருப்பாங்க, ஸோ அதே மாதிரி ஆன்கோ ஃபிசிஷியன் இருப்பாங்க, அதே மாதிரி பேத்தாலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த டியூமர் போர்டில் நம்ம இந்த கேஸை ப்ரெசென்ட் பண்ணோம்னா டெய்லர்ட், நம்ம எப்படி ட்ரெஸ் எல்லாம் தைக்கணும்னா நமக்குன்னு ஒரு டெய்லரிங் பண்றோம்ல, அந்த மாதிரி இந்த பேஷண்ட்க்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்ன, ஸோ இவங்களுக்கு முதல்ல கீமோதெரப்பி கொடுக்கணுமா, இவங்களுக்கு சர்ஜரி பண்ணணுமா அப்படின்றத அவங்க அதில் டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு பயாப்சி எடுக்கணும்னா கூட இந்த சிடி கைடட் பயாப்சின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு டெஸ்ட். ஸோ அது எல்லா இடத்துலையும் அவைலபிளா இருக்கு. நம்ம மருத்துவமனையில் அதெல்லாம் அவைலபிளா இருக்கு, 24/7 அவைலபிளா இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம பேஷண்ட்ஸே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏர்லி ஸ்டேஜ் பேஷண்ட்ஸ்லேயே நம்ம ஒரு 85% நம்ம வந்து க்யூரேட் கொடுத்துருக்கோம். ஒரு ரெஸ்ட் ஆஃப் த 15% வந்து நமக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வரவங்க கூட இன்னும் நமக்கு ஃபாலோ அப்ல இருக்காங்க. ஒரு கீமோ போட்டுட்டு போவாங்க, முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ரெகுலரா ஃபாலோ அப்ல இன்னும் பேஷண்ட்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ பொதுவாகவே கேன்சர்னா ரொம்ப செலவாகும் எல்லாம் பயப்படுவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல
அந்த செலவை குறைக்கிறதுக்கு என்ன ஸ்கீம் அண்ட் இன்சூரன்ஸ் இருக்கு மேம்? ஸோ இது நல்ல கொஷின். ஏன்னா நம்ம யாரா இருந்தாலுமே ஒரு கேன்சர்ன்ற முதல்ல டயக்னோஸ் பண்ணோடனே ஒரு பதட்டம் வரும். பதட்டம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முக்கியமா யோசிக்கிறது நம்ம ட்ரீட்மெண்ட் அஃபோர்டபுளா இருக்குமா அப்படின்றது தான். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து இதுக்கு நம்ம ஹெல்த் ஸ்கீம்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ காப்பீட்டு கலைஞர் காப்பீட்டு திட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பெய்டு இன்சூரன்சஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் இன்சூரன்சஸ், எம்பேனல்டு நிறைய இடத்துல இருந்து நம்ம பண்றோம். ஸோ அந்த மாதிரி இதுல உங்களுக்கு ரொம்பவே கம்மியான விலையில நம்ம பண்றோம். பிளஸ் நம்ம இதுக்கான இந்த டியூமர் போர்ட் பிரசன்டேஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ அது கன்சல்டேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் நம்ம பண்றோம். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆட்டும் நம்ம வந்து இங்க மற்ற இடத்தை விட நமக்கு கம்மியா தான் இருக்கும். ஸோ அதை பத்தி பயம் இல்லாம பேஷண்ட்ஸ் நமக்கு வரலாம். இந்த வீடியோல ஓவேரியன் கேன்சர் பத்தி விரிவா டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓவேரியன் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் கன்சல்டிங்க்கு சமயபுரம் ஸ்ரீனிவாசன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது சமயபுரம் ஸ்ரீனிவாசன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்து குரு அண்ட் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஆர்த்தி. நன்றி, வணக்கம்.